ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கதை பார்க்கலாம். புத்திசாலி மனைவி. ஒரு மனிதர் தன் காலமெல்லாம் சம்பாதித்த பணத்தை தன் குடும்பத்திற்கே கூட கருமித்தனமாக செலவு செய்து சேமித்து வைத்திருந்தார். அவர் இறப்பதற்கு சிறிது காலத்திற்கு முன்பு தன் மனைவியை அழைத்து, நான் இறந்து விட்டாலும் என் பணத்தை என்னோடு கூட கொண்டு செல்ல விரும்புகிறேன். எனவே என் பணத்தை என்னுடனே சவப்பெட்டியில் வைத்து அடக்கம் செய்துவிடு என்று கடவுளின் பெயரால் உறுதிமொழி வாங்கி கொண்டார். மனிதரின் கடைசி ஆசை என்று அவர் மனைவியும் கடவுளின் பெயரால் உறுதிமொழி செய்துவிட்டார். அம்மனிதர் இறந்த பின்பு எல்லா ஏற்பாடுகளும் நடந்தது. சவப்பெட்டியை மூடும்போது அந்த நேர்மையான மனைவி கொஞ்சம் பொருட்கள் என்று கூறி சவப்பெட்டியினுள் ஒரு பேழையுள் வைத்து மூட செய்தாள். அவளுடைய கடின வாழ்வையும் அவள் கணவருடைய கஞ்சுத்தனத்தையும் அறிந்திருந்த அவள் தோழி, நீயும் முட்டாள்தனமாக அவர் சொன்னதை போல் செய்துவிட்டாய் என்று கேட்டாள். அதற்கு அந்த நேர்மையான மனைவி, அவர் சவப்பெட்டியினுள் பணத்தை வைப்பதற்கு கடவுளின் பெயரில் உறுதிமொழி கொடுத்துவிட்டு மாற்றவா முடியும்? அவர் சேமிப்புகள் மொத்தமையும் பணமாக்கி என் கணக்கில் பெங்கில் போட்டுவிட்டு முழு தொகையும் காசோலை வைத்து விட்டேன். அவர் போன இடத்தில் மாற்ற முடிந்தால் அவர் செலவழித்துக் கொள்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை.